ஹரி ஓம் ஹரி கர்ம ஓம் சந்தோஷம் நல்லா ஹரி ஓம் மகாகாளி. அண்மையில் எம்மை சந்தித்த இருவர் பாலா சுவாமிகள், பானு மாதாச்சி. இவர்கள் இருவரும் காஞ்சிபுரத்தை அடுத்து இருக்கும் கீழம்பி கிராமத்தில் அமையப்பட்டிருக்கும் ஸ்ரீ ராஜ மாதங்கி ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள். பானு மாதாச்சி நெடுங்காலம் நம்முடைய உரைகளை செவிமடுத்தவர், சந்திக்க வேண்டும் எனும் விருப்பத்தை தெரிவித்திருந்தார். அவர்களுடைய வருகை ஒரு மகத்தான அனுபவத்தை அடியனுக்கு ஏற்படுத்தியது. வந்த இடத்தில் அவர்களை மீறி அவர்களிடம் குடிகொண்டிருக்கும் ஒரு நாகசக்தி நமது மனையில் வெளிப்பட்டது. பானு மாதாஜியிடமிருந்து வெளிப்பட்ட அந்த நாகத்திற்கு பெயர் நாகதத்தன், நாகலோகத்தை சேர்ந்தவர். அவர் எமது மனையில் மாதாச்சி வடிவில் வெளிப்பட்டு தரையெங்கும் ஊர்ந்து சென்றார். சில பல நிமிடங்கள் நிகழ்ந்த இந்த நிகழ்வில் அவர் தனது நாவினால் யாவரையும் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாது அவரது கையில் ஒரு பேப்பர் பேனா கொடுக்கப்பட்ட போது நாகலோகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான நாகராஜாக்களின் வரிசையிலிருந்து உமக்கான நாகராஜா யார், உம்மை காவந்து செய்யக்கூடிய நாகராஜா யார் எனும் ரகசியத்தை எமக்கு அந்த காகிதத்தில் எழுதி கொடுத்தார். திருவண்ணாமலை தான் நான் வளர்ந்தது இடம். அந்த இடத்துல முதல்ல திருவிளக்கு பூஜை பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த நிமிஷம் வரைக்கும் பாலா அந்த அருள் கொடுத்துருக்கா. ஒவ்வொரு கோவிலில் போய் திருவிளக்கு பூஜை பண்ணுவோம். அதாவது காஞ்சிபுரத்தை சுற்றி நிறையா கோவில் இருக்குது, பழமையான கோவில். அந்த காஞ்சி புராணத்தில் பார்த்து ஒவ்வொரு கோவில்களும் அது ஒரு 30 வருஷம் ஆயிடுத்து. அந்த கோவிலில் போய் ஒவ்வொரு திருவிளக்கு பூஜை பண்ணுவோம். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா கூட்டு பிரார்த்தனை. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முகம் தெரியாத ஜனங்க அந்த மற்றவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணக்குள்ள அதுக்கு எவ்வளோ பெரிய எனர்ஜின்னு உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப சக்ஸஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுத்துருக்காங்க. எந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி காவி உடுத்தி இல்லறத்துல வெளியில் வந்தீங்க? அது ஆயிடுச்சு ஜி, 15 வருஷம் ஆயிடுச்சு. முழுமையாக இருக்கிறது அந்த மாதங்கி ராஜமாதங்கி ஆசிரமம் நிறுவனர் அங்கே தான் இருக்கும். கீழம்பி, காஞ்சிபுரம் கீழம்பியில் இருக்குது. நாங்கள் சித்திரகுப்தர் கோயில் அர்ச்சகராக இருந்தோம். சித் என்றால் மனம், குப்தம் என்றால் மறைவாக, மனிதனுடைய மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை எழுதி அதன் பிரகாரம் அவன் வாழ்க்கை முறைகளை அமைத்து தருபவர் சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் நான் சத்குருவாக ஏற்றுருக்கேன். எனக்கு குரு பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் தான். சத்குரு சித்திரகுப்தர் தான் எனக்கு எல்லாமே வழிகாட்டுறது. எல்லாமே யம தர்மராஜனுடைய கணக்கு எழுதுறவர். அதாவது யம தர்மராஜன் அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பொழுது அவர் தான் அதுக்கு ஒரு கணக்காளராக சித்திரகுப்தரை தராங்க. அப்போ சித்திரகுப்தர் எப்படி பிறந்தார் அப்படின்னும் பொழுது கடலில் சூரியனுடைய கிரணம் பட்டு அது மூலியமாக பிறந்தவர். காமதேனு கடல்லேருந்து வந்தவங்க. அதனால் காமதேனு பசு சித்திரகுப்தருக்கு அக்கா முறை. பசும்பால் அவருக்கு பண்ணக்கூடாது. எருமை தயிர் எருமைப்பால் தான் அவருக்கு விசேஷம். அந்த மாதிரி நம்ம அந்த கோவில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சித்திரகுப்தர் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டார், நீ இந்த பிறவியில் சன்னியாசம் வாங்கிக்கோ, நீ ஒரு கோவில் நிர்மாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி. சரி, கோவில் நிர்மாணம் பண்ண சித்திரகுப்தர் அது எப்படி வேணாலும் கொடுப்பார். அவர் அசிரீரியாகவும் கொடுப்பார், கனவாகவும் கொடுப்பார், கண்ணாடியில் கொடுப்பார். ஆமாம் ஆமாம், மாதாஜி மூலியமாக கொடுப்பாரு. இவங்க நிறைய அந்த ஒரு விஷயம். ஏன்னா இவங்க சங்கர மடத்தில் திருவிளக்கு பூஜை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க தான் 1008 விளக்கு பூஜை. மகாபிரிவா இறக்கிறதுக்கு முன்னாடி சித்திரகுப்தரை கட்டியமாக பிடிச்சிக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
குடும்பம் பிள்ளைகள்? எனக்கு வந்து மனைவி இல்லை, இறந்துட்டாங்க. நம்ம தனியால் தான். 2004 எங்கள் கூட ஒரு சவுந்தரானந்த சுவாமிகள் ஒரு சாமிகள்கிட்ட பழக்கம் நமக்கு. அவங்க 2004 ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டு போனாங்க, சிவன் கோயிலுக்கு. அப்போது நான் சாமிக்கு வந்து அருமையான வேஷ்டி தரப்போகிறேன் அப்படின்னாரு. அப்போல்லாம் என்ன குருக்களாக இருக்கிறோன்னா என்ன ஆசைப்படுவோம், பட்டைக்கரை போட்டு இப்படி கட்டி அப்படி மேலே போட்டணுமோ நம்ம தான். சரி, ஏதோ பட்டைக்கரை எடுத்து கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் இந்த துணியை கொடுத்தாரு 2004. சரி, கடவுள் ஏற்கனவே சன்னியாசம் வாங்குன்னு சொல்லியிருக்காரு, இவர் கையால் இந்த துணி அன்னிலேருந்து இந்த துணி தான். இது கடா, கரையெல்லாம் கிடையாது, இல்லை பியூர் கடா. அப்படியே இருந்தோம். அப்புறம் 3 டைம் கொடுத்தாங்க. 3வது டைம் தான் நம்ம சொல்கிறேன், இந்த 3 டைமில் 2 டைம் விட்டுட்டேன். இந்த டைமும் நீ சன்னியாசம் வாங்கலைன்னா அதுக்கப்புறம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ராஜமாதைக்கு அது அது 2004 ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ உத்தரவு, நீ போயிட்டு இதை பதிவு பண்ணிவிட்டு அப்படின்னு. காஃபி நல்லா இருக்கு, காஃபின்னு பேர் எழுதி குடிச்சிட்டாலே குஷி ஒன்று. எளிய பிரசாதம் செஞ்சுட்டு இருக்காரு, சாம்பார் சாதம் மாதிரி எளிமையாக. அதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? சாம்பார் சாதத்தினுடைய ஸ்பெஷல் காய் எல்லாம் மட்டும் ஒன்றா பண்ணணும், பிசிபேலா பாத்துன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா கதம்ப சாதம்னு பேர் அதுக்கு. அதை விரும்பி சாப்பிட்ற கடவுள் சித்திரகுப்தர் மட்டும்தான். நம்ம மக்களுக்கு அன்னதானம் பண்ணுவேன், 100 கிலோ கதம்ப சாதம் பண்ணுவேன். அப்படியே நம்ம வந்து அப்போ ராஜமாதங்கி ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க, பண்ணிட்டோம். அப்போ ராஜமாதங்கி யார் அப்படின்னு கேட்டோம் அம்பாள்கிட்ட. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரே அம்பாள் ராஜமாதங்கி. நமக்கு வந்து எதிர்ப்புகள் எதிரிகள்லாம் நமக்கு அடக்கி நம்மளை சரியான நிலைக்கு எடுத்து போகிறவங்க. அதாவது இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும், எதிரிகள்ன்றது மக்களுக்கு. ஆன்மீகத்தில் வரும்பொழுது நமக்குள்ள எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் அடங்கினா தான் நம்ம மேலே போக முடியும். அதை கொடுக்கக்கூடியவங்க வாராகி. இவங்க 2 பேர் யாருங்க? பாலா திரிபுர சுந்தரி எல்லாத்துக்கும் காரணம். வாழை சக்தி, சித்தர்களுடைய வாழை சக்தின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து காமாட்சி தேவி 6 வயதிலிருந்து 9 வயதுக்குள் அவதாரம் எடுத்தாங்க, மண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்காக. பராசக்தி. நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணுன்னு வந்தேன், நீங்கள் என்ன சொல்லி கேட்டுருக்கீங்க. இது வந்து ஸ்ரீவித்யா உபாசனையில் இவங்க எல்லோரும் முக்கியமானவங்க. நம்மளுடைய இந்து மதத்தில் 6 வழிபாடு இருக்குது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், கணாதீபம், சௌரம். சௌரம் நம்ம டெய்லி பார்க்குற கடவுள், கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சௌரம், சூரிய பகவான். அப்போ இந்த ஸ்ரீவித்யா பூஜை, இந்த சாக்த வழிபாட்டுக்கு தேவையான பூஜை முறைகள் வேணும் அப்படின்னு அகத்தியர் வந்து ஏகாம்பரநாதரை பூஜை பண்ணுறார், கேட்குறார். அப்போ ஏகாம்பரநாதர் சொல்கிறார், நேராக போ, வரதர்கிட்ட போ அப்படின்றார். நேராக வரதராஜ பெருமாள் கோயில் போயிட்டு அகத்தியர் வழிபாடு பண்ணுறாரு. வரதராஜ பெருமாளை வரதராஜராக காட்சி கொடுக்காம அயக்ரீவராக காட்சி கொடுத்து அந்த சாக்த வழிபாடுடைய முறைகளை அவருக்கு உபதேசம் செய்கிறார். அதுலேருந்து வழியாக வந்து இப்போது சாக்த வழிபாடு பண்ணுறது எல்லாமே பாஸ்கராயர் பந்ததி. இந்த 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் பாஸ்கராயர். அவருடைய பந்தத்திலாம் இப்போ அந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ராஜமாதங்கி வந்து ஆலயம் அவங்களுக்கு தனியாக கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க பிறந்த ஊர் மதங்க முனிவர் பிறந்த ஊரில், மதங்க முனிவருக்கு குழந்தையாக பிறந்து அவங்க சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்கூர் அப்படின்ற ஊரில் அவங்க தான் மூலஸ்தானம். மதங்க முனிவருக்கும் அங்கே கோயில் இருக்குது. சிதம்பரம் தில்லை 3000 மாதிரி நாங்கூர் 4000 அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அந்த 4000 வழிபட்ட 4000 கணபதினு ஒரு கணபதி இருக்குது அந்த ஊரில். மாதங்கின்னா இந்த அவங்க வந்து சாதாரணமாக அம்பாள் நிற்கிற மாதிரி நிற்பாங்க. ஆனால் அவங்க பிறக்கும் பொழுதே வீணையோட பிறந்தவங்க. நாங்கள் முதல்ல சன்னியாசம் ஆனால் ஆசிரமம் வைக்கணும்னு என் மனசில் பட்ட இடம் கீழம்பி. இந்த இடம் என்னான்னு கேட்டிங்கன்னா அம்பிகை வனம். அது பார்வதி தேவி இந்த இடத்துல பூந்தோட்டம் வச்சு இங்கேருந்து பூ எடுத்து போய் ஏகாம்பரேஸ்வரர் பூஜை பண்ணது ஐதீகம். அந்த இடத்துல அம்பாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அது என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது.
நம்ம அந்த இடத்துல இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் அம்பாள் ராஜமாதைங்க இருக்குது. பஞ்சலோக விக்கிரம் வச்சுருக்கிறோம். விநாயகர், சிவன், முருகர் எல்லாமே. அது ஒரு ஓலையில் வந்து ஓலை வெஞ்சதில் ஒரு அரச மரம் வச்சுருக்கோம், வேப்ப மரம். அங்கே வந்து நாகங்கள் இருக்குது. போர்டு கூட இன்னும் நான் வைக்கல. அதுக்கும் அது அது எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் படம் காணும், போர்டு காணணும். அதெல்லாம் அம்பாள் எனக்கு உத்தரவு தரும். எல்லாமே உண்டு. அது மாதாஜி வந்து பிரசனம் பார்ப்பாங்க. அவங்க பிரசனத்தில் சொல்லும் பொழுது நம்ம ஏதாவது ஹோமங்கள் வரும் பிரசனத்தில், அந்த ஹோமம்லாம் நம்மளே பண்ணுறோம். புத்திரகாமேஷ்டி ஆகும், சத்துரு சம்மார யாகம், மாதிரி பெரிய பெரிய யாகங்கள், சின்ன சின்ன யாகங்கள் பார்க்குறாங்க. 3 பிரச்சனம் பார்ப்பாங்க. 3 விதமான பிரச்சனம். ஒரு பிரச்சனை வந்து நம்ம முன்னோர்கள் பற்றி வரும். அதாவது இப்போ ஏன் நம்ம இப்படி வந்தோம் அப்படின்றதுக்கெல்லாம் முன்னோர்கள் பற்றி காரணம் வந்துடும். வம்ச பிரச்சனம்னு பேர் அதுக்கு. இன்னொன்று வெத்தலை பிரச்சனம், தீப பிரச்சனம். நம்ம பூஜை பண்ணுறது மட்டும்தான், நமக்கு வேறு எதுவும் தெரியாது. மாதாஜி தான் எல்லாமே. அவங்க தியானம்லாம் பண்ணுவாங்க, தியானம் சொல்லி தருவாங்க. நிறைய தியானங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம கோவிலில் இருந்தோம், பூஜை பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் மாதாஜி தான் சொல்லணும் எல்லாமே. ஒரே ரூட், இங்கேருந்து பெங்களூர் ரூட்டு ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியது தான். ஒரே ரூட். NH 4 வரும்பொழுது காஞ்சிபுரம் திரும்ப பொன்னேரிக்கிறேன், அதை திரும்பாத அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கீழம்பி கிராமம்னு காஞ்சிபுரத்துலேருந்து இந்த ரூட்டில் ஒரு இடம் வரும், ஜாயிண்ட் ஆகும். காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர் போகிற பஸ்ஸு, பெங்களூர் போகிற பஸ்ஸு, அந்த இடத்துல வந்தோம்னா கரெக்டாக நம்ம உள்ள வந்துடலாம். ஒரே ரூட்டு தான் இங்கேருந்து. அது கூகுளில் ஸ்ரீ ராஜமாதைங்க ஆசிரமம்னு போட்டால் அதுவே ஆக்ஷன் வந்துடும். நீங்கள் தான் பேசணும், மாதாஜி தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த அமாவாசை பிரத்திங்கிற யாகம் பண்ணுறோம். பௌர்ணமிக்கு வந்து அம்பாளுடைய நவாபரண பூஜை பண்ணுறோம். ஆடிப்புறம் வந்து அன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா வர பக்தர்கள் கையாலே பால் அபிஷேகம் பாலாவுக்கு. அது ஒரு ஸ்பெஷல். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சரி அவங்களும் பண்ணட்டோன்னு அவங்க கையால் அபிஷேகம் பண்ண வைக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம். வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம்லாம் வர அன்னைக்கு கரும்புச்சாறு அபிஷேகம். அது ஏன் கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுறோன்னா, முன்னோர்கள் சாபம் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ சாபங்கள் இருக்குது இல்லைங்களா? அம்மா சாபம், அப்பா சாபம், நிறைய முன்னோர்கள் சாபம். இந்த சாபம்னு இல்லை, எல்லா சாபத்துக்கும் சாப நிவர்த்தி. அது ஒரு க்ஷண நேரம் வரும், 1/2 hour வரலாம், ஒரு 2-3 வருஷத்துக்கு வராமலே இருக்கும். அந்த மாதிரி அந்த நேரம் வரக்குள்ளே நம்ம ஆசிரமத்தில் அறிவிப்பு கொடுப்போம். அந்த நேரம் வந்து அவங்கவுங்கள வந்து கரும்புச்சாறு வாங்கின்னு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத பாபங்களும் தெரிஞ்சு செய்கிற பாபங்களும் விலகும். அந்த நாள் யாருமே பயன்படுத்தாமல் இருக்காதீங்கன்னு சொல்லி வாலண்டியாக நாங்கள் கூப்பிட்டு அந்த அபிஷேகம் நடத்துவோம். அப்புறம் கொலுவுக்கு வந்து சண்டி ஹோமம் பண்ணுவோம். சுவாமிகள் தான் பண்ணுவார். சண்டி ஹோமம் பண்ணி அந்த பிரசனன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான், 11 மணிக்குள்ளே தான். 11 மணிக்கு மேலே வந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா இந்த சூரிய உதயம் மாறும். அப்போ சொல்கிற வார்த்தை பலிதமாகாது. அதுக்காக காலையிலேருந்து 11 மணி வரை தான். ஆமாம், மாலை கிடையாது. இல்லை, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கல்பம் எடுத்துப்பாங்க. சாமி ஜி எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, அவங்க பண்ணுவாங்க நிறையா. அவங்க இந்த தாந்திரிக பூஜை நிறையா பண்ணுவாங்க. அவங்க குழியிலலாம் இருந்து பூஜை பண்ணுவாங்க. அவங்க இது அவங்க கூடயே வளர்ந்ததுனால எங்கள் அம்மா வழி. அவங்க பெரிய சாநித்தியம், என்ன சொல்லுது, அந்த சக்தி ஏதோ ஒரு கடவுள் செய்த புண்ணியம் தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. எனக்கு வந்து 9 வயசில் பால தீட்சை கொடுத்தாங்க பாட்டி. அதுக்கப்புறம் 21 வயசு வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டீஸும் தெரியல. அதுக்கப்புறம் 32வது வயசுலேருந்து எனக்கு அந்த ஒரு ஆமாம் பாட்டிமா தான் பண்ண வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு காலகட்டாயம் சரி பகவான் இருக்காங்க இல்லையா. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரும் சாமியெல்லாம் கொஞ்சம் பயபக்தியாக பண்ணுவாங்க. பாட்டி மேலே ரொம்ப பிரேமை. எதுவாக இருந்தாலும் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்பாங்க. ஒரு யாராவது ஒரு அச்சம் தும்மினா கூட உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி பண்ணுவாங்க. அதே போல் நாங்கள் செய்கிற பூஜை எல்லாத்திலும் கலந்துப்பார். அவர் ஊக்கம் கொடுக்கலன்னா நான் இந்த அளவுக்கு இருக்க முடியாது. அதுக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். அதே போல் ஆசிரமத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி. அப்புறம் நாகதத்தன் ஒரு சுவாமி, மானசீகமாக வந்தவர். நாகதத்தன், நாக கார்த்தியாயினி கையில் குழந்தையோடு இருப்பாங்க. நான் உங்களுக்கு கூட அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் ஞாபகம் இருக்கா தெரியல. மானசீகமாக மனசில் உருவாக அப்படியே சொல்லி வரைஞ்சி மகாபலிபுரத்தில் அந்த சிவங்களுக்கு கொண்டு காட்சி கொடுத்துருக்கார். அம்மா கொண்டு அது 95 96 காட்சி கொடுத்துருக்கார். அது என்னன்னா 15 நாள் பாம்பு உருவத்தில் இருப்பார், 15 நாள் மானிட உருவத்தில் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாமி. அவர் குழந்தை இல்லாதவங்களுக்கு யாகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அங்கே வச்சு ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம், அந்த மாதிரி பூஜை பண்ணுவோம். நாகதோஷ பரிகாரம் ஃபுல்லாக பண்ணலாங்க. ஒரு அம்சம் உங்களை தவிர வேறு யார்ட்டையும் இல்லை. நாகதத்தன் அம்மாவுக்கு மட்டும்தான் அது காட்சி கொடுத்தாங்க. அது பாதி உடம்பு, அதாவது இடுப்பு கீழே பாம்பாக இருப்பாங்க, மேலே வரைக்கும் உருவமாக இருப்பாங்க. இவங்களுக்கு தோணும் இல்லைங்களா இப்படி இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி, அதை வச்சு அவர் வரைச்சி கொடுத்தாங்க. அந்த வரைச்சதை வச்சு மகாபலிபுரம்ல சிற்பமாக பண்ணி அவங்களோட மனைவி, ஆக்சுவலாக நாகதத்தன்கிறவர் பாம்பு, அவரோட மனைவியுமே அவங்க 2 பேரும் வாழ்ந்ததா 7 பிறவியாக எங்களை வாழ வைக்கிறவர். அதாவது அவரை பற்றி நான் பேச போனால் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் போகும். பட் ஆனால் அவர் இருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும், வேதங்கள் தெரியும், கலைகள் தெரியும். அவர் நம்மளே மந்திரம் சொல்லும்போது எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு எதுலேயுமே கிடையாது. சித்த புருஷன் இல்லை, அவர் நாகலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்தவர். நாகலோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது அது அப்போ நான் அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் தான், நாங்கள் இன்றைக்கி சன்னியாசம் வாங்கி நான் இங்கே இருக்கிறேன்னா நான் பாலாவாக குருவாக ஏற்றிட்டுருக்கேன், சித்திரகுப்தரை சத்குருவாக ஏற்றுறேன்னா அதுக்கு எல்லாமே அவர் தான் காரணம். தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிறீங்க வீடியோ தான் கேட்டீங்களே எப்படின்னு. இப்படி தான் இது மாதிரி வந்தால் எனக்கு எல்லாம் சொல்லி நடந்தது. நான் சொன்னால் திட்டுவாங்கன்னு நான் சொல்லலை, இப்போ அவரே வந்துட்டேன். பாலா எல்லாருமே வருவாங்க, ஆனால் இது குறியெல்லாம் கிடையாதுங்க, அவங்க இயற்கையாக அவங்க வருவாங்க. சாதாரணமாக நாங்கள் பஸ்ஸில் போயிட்டே இருப்போம், எங்கிட்ட ஒட்டி பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கும் கூட தெரியாது. இந்த நிகழ்வில் ஒரு தெய்வீகமும் ஒரு அமானுஷ்யமும் கலந்து இருக்கிறது. ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக எம்முடைய மனையாளினுடைய பெயரை நாகம்மா என பெயர் மாற்றினோம். அனுதினமும் வீட்டில் அழைக்கக்கூடிய ஒரு பெயராக அது மாறி நிற்கிறது. இத்தகைய பெயர் மாற்றத்துக்கு பின்பாக நிகழ்ந்த இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரும் ஆச்சரியம் தரும் நிகழ்ச்சியாக அமைந்தது. எத்தனையோ அனுபவங்கள் மற்றொரு மகத்தான அனுபவமாக மாதாஜியினுடைய வருகையும் அமைந்திருந்தது. ஹரி ஓம் மகா.